மாமா அத்தைன்னு உறவுகள்ல ஒரு 100 பேர் இருந்தாலும் கடைசி பல்லு விழற வயசுல நம்ம பக்கத்துல உட்கார்ந்து ஒரு கை நீரூத்தி விட ஒத்த புள்ள இருந்தா போதும்னு எங்க தாத்தா ஏன் சொன்னாரு? 4 மூலை வீட்ல எல்லாமே இருந்தும் வாசலுக்கு பின்னால ஒரு தார்ப்பாள் இல்லாம போனது ஏன்? நிரம்பி வழிந்த 4 மூலை வீடு. திருநெல்வேலி சீமையின் பசுமை சூழ்ந்த நத்தம் கிராமம். அங்கே அந்த மண்ணின் மகத்துவத்தையும் கூட்டுக் குடும்பத்தின் கம்பீரத்தையும் பறைசாற்றியது போல் எழுந்து நின்றது ஐயா சுந்தரலிங்கத்தின் 4 மூலை வீடு. தொட்டுத் தொடரும் சுவர்கள், விறகடுப்பில் சதா புகையும் வாசல், முற்றத்தில் கொட்டிக் கிடக்கும் மணல் என்று அந்த வீடே உறவுகளின் கோட்டையாக இருந்தது. சுந்தரலிங்கம் வீட்டின் மூத்த தலைமகன். அவருடைய தம்பிமார்கள், தங்கை, அவர்களின் கணவன்மார்கள், பிள்ளைகள் என 10-12 பேர் எப்போதும் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக் கொண்டிருப்பார்கள். வாசலுக்கு எப்போதுமே தாழ்ப்பாள் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் யாரோ ஒருவர் வந்து வாசலில் நின்று பூங்கோதை எண்ணி தண்ணி குடுங்க என்று கேட்பார்கள். சுந்தரலிங்கத்தின் மனைவி பூங்கோதை கிராமத்தின் சமையல் தெய்வமாகவே பார்க்கப்பட்டார். அத்தனை பேருக்கும் அலுக்காமல் முகம் கோணாமல் சமைத்து போடுவதும் பெரிய கூட்டத்தை கோர்த்து கலகலப்பாக வைத்திருப்பதும் அவருடைய வாழ்நாட்பணியாக இருந்தது. அந்த கூச்சல்களுக்கும் கலகலப்புக்கும் நடுவில் பூத்த பூக்கள்தான் சுந்தரலிங்கம் பூங்கோதை தம்பதியின் பிள்ளைகள் மீனாவும் கார்த்திக்கும். மீனாவும் கார்த்திக்கும் வளர வளர சுந்தரலிங்கத்துக்கு ஒரு மனக்குறை இருந்தது. மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவதும் பாசத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லதுதான். ஆனால் ஒரு தனிப்பட்ட அப்பா அம்மா பாசம் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக கிடைக்கவில்லை. கார்த்திக்குக்கு காய்ச்சல் என்றால் ஒரு 10 பேர் வந்து கவனிப்பார்கள். ஆனால் அந்த 10 பேரின் கவனிப்பிலும் தன் அப்பாவின் கவனிப்பு தனித்து தெரியவில்லை. எல்லாருமே நம் பிள்ளைகளாத்தான் இருக்கிறாங்க பூங்கோதை. ஆனா மீனா ஒரு நாள் என்னோட மடியில தனியா தலை வச்சு படுத்து அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்குடி என்று தன் ஏக்கத்தை சொல்லும்போது பூங்கோதை, அத்தனை பாசம் நிறைஞ்ச வீட்ல அதுக்கு ஏங்கணும்னு அவசியம் இல்லைங்க என்று முடித்து விடுவார். இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த 4 மூலை வீடு பாசத்தால் நிரம்பிய ஒரு பெரிய கூண்டு. வெளியிலிருந்தவர்களுக்கு அது ஸ்வர்க்கம். ஆனா உள்ளே இருந்த சுந்தரலிங்கத்தின் மனதிலோ தன் பிள்ளைகளுக்காக சிறிய பாசத்தின் தனி அறை இல்லையே என்ற ஏக்கம் மெல்ல படர்ந்தது. காலத்தின் சக்கர சுழற்சியில் உறவுகள் மெல்ல மெல்ல வீட்டை விட்டு பிரிந்தார்கள். சுந்தரலிங்கத்தின் தம்பிமார்கள் வேலை நிமித்தமாக பட்டணம் சென்றனர். தங்கைகள் திருமணமான பின் கணவர் வீடுகளுக்குச் சென்றனர். 4 மூலை வீட்டின் பெரிய சமையலறையின் பாத்திரங்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. 20 பேர் கூடி சாப்பிட்ட திண்ணை இப்போது வெறும் 4 பேருக்கு மட்டுமே போதுமானதாக மாறியது. அமைதி அதிகரித்தது. சுந்தரலிங்கத்துக்கு இப்போது தன் பிள்ளைகளுடன் தனித்து பேச நேரம் கிடைத்தது. ஆனா அதுவரை கூட்டத்தில் பழகியிருந்த மீனாவுக்கும் கார்த்திக்குக்கும் தனிப்பட்ட அமைதி ஒருவித சங்கடத்தை தந்தது. அவர்கள் வளர்ந்து விட்டனர். உலகத்தை பற்றிய அவர்களின் பார்வைகள் மாறத் தொடங்கிவிட்டன. மீனா சென்னையில் கல்லூரியில் சேர்ந்தாள். கார்த்திக் பெங்களூரில் பொறியியல் படிக்கச் சென்றான். அவர்கள் போன பின் 4 மூலை வீடு உண்மையிலேயே வெறுமையை தழுவியது. வீடு சின்னதாகி போன மாதிரி ஒரு பிரமை என்று பூங்கோதை சுந்தரலிங்கத்திடம் ஒரு நாள் சொன்னார். வீடு சின்னதாகல பூங்கோதை, பாசம் மட்டும் பெரிய கூச்சலா இருந்ததால நாம பிள்ளைகளோட குரலை கேட்க மறந்துட்டோம். அவங்களுக்கு நம்ம பாசம்தான் தேவைன்னு நினைச்சோம். ஆனா அவங்களுக்கு நம்ம தனிப்பட்ட நேரமும் தேவைன்னு நம்ம மனசுல தாழ்பால் போட்டு வச்சிட்டோம் என்றார் சுந்தரலிங்கம். அப்போதுதான் சுந்தரலிங்கத்தின் இளமை கால ஏக்கம் இப்போது குற்ற உணர்வாக அவர் மனதை உறுத்த ஆரம்பித்தது. சுந்தரலிங்கத்துக்கும் பூங்கோதைக்கும் இப்போது 70 வயது. மீனா சென்னையில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் நிர்வாக பதவியில் இருக்கிறாள். கார்த்திக் அமெரிக்காவில் பெரிய சம்பளத்தில் இருக்கிறான். வருடத்துக்கு ஒரு முறை பொங்கல் அல்லது தீபாவளிக்கு மீனா தன் கணவன் குழந்தைகளுடன் வந்து 2 நாட்கள் தங்கிச் செல்வாள். கார்த்திக் 2 வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே காணக் கிடைப்பான். ஒரு பொங்கல் பண்டிகை. மீனா தன் மகனிடம், சீக்கிரம் ரெடியாகு, தாத்தா வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு
என்று அவசரப்படுத்தினாள். மகனோ, அங்கே யார் இருக்கா, சும்மா போர் அடிக்குது, ஒரு நாள்ல வந்துடலாம் என்று சலித்துக் கொண்டான். இந்த வார்த்தைகள் சுந்தரலிங்கத்தின் காதுக்கு எட்டியபோது அவர் மனம் நொறுங்கிப் போனது. 4 மூலை வீடு என்ற இத்தனை பெரிய கோட்டையை விருந்தாளிகள் வந்து போகும் ஒரு தங்குமிடமாக அவர்கள் பார்க்கத் தொடங்கிவிட்டார்கள். வாசலுக்கு பூங்கோதை ஒரு கனமான புதிய பூட்டை மாட்டும் சத்தம் கேட்டது. சுந்தரலிங்கம் அதிர்ச்சியுடன், ஏன் பூங்கோதை, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பூட்டு தாழ்பால் இல்லையே, புதுசா எதுக்கு என்று கேட்டார். பூங்கோதை கண்ணில் நீர் ததும்ப பதிலளித்தார். அது வெளியே இருக்கிற வாசல் தாழ்பால் இல்லைங்க. வெளியே உலகத்துக்கு நம் வீடு எவ்வளவு பாசம் நிறைஞ்சதுன்னு காமிச்சோம். ஆனா அந்த பாசத்தோட அளவு நம்ம புள்ளைங்களோட வாழ்க்கையில பூட்டு போட்டுருச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தனிப்பட்ட அன்பை நாம் கூட்டத்துக்காக செலவு செஞ்சிட்டோம். இன்னைக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் இருக்கிற தனி வீடுன்னு நம்மள பார்க்கல, ஒரு பெரிய ஆளரவமற்ற பழைய மியூசியம் மாதிரி பார்க்கறாங்க. நாம தான் ஆரம்பத்துல நம்ம புள்ளைங்களோட மனசுல தாழ்பால் போட்டுட்டோம். மீனாவும் கார்த்திக்கும் வீட்டை விட்டு பிரிந்து சென்ற மற்ற உறவுகளை விட இன்னும் அதிக தூரத்தில்தான் இருக்கிறார்கள். மற்ற உறவுகள் தொலைவில் இருந்தாலும் பாசத்தினால் இணைந்திருந்தார்கள். ஆனால் தன் பிள்ளைகள் அருகில் இருந்தாலும் அவர்களுக்கும் சுந்தரலிங்கத்துக்கும் இடையில் தனிமையின் பெரிய சுவர் எழுந்துவிட்டது. கடைசி பல்லு விழும் வயதில் தன் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு கை நீரூத்திவிட அத்தனை பேர் இருந்தும் ஒத்த புள்ளை இருந்தா போதும் என்று தாத்தா சொன்னதன் அர்த்தம் சுந்தரலிங்கத்துக்கு இப்போதுதான் புரிந்தது. அவர் மெல்லப் போய் அந்த வாசலில் மாட்டப்பட்டிருந்த பூட்டை தொட்டு பார்த்தார். அந்த 4 மூலை வீட்டில் இன்று முதல் நிரந்தரமாக தாழ்பாள் போடப்பட்டது. அது வாசல் கதவுக்கு அல்ல, அவர் மனசுக்கு. கதை தரும் உணர்வு. கூட்டுக் குடும்பத்தின் அன்பு எவ்வளவு புனிதமானதோ அதே அளவு முக்கியமானது தனிப்பட்ட பாசத்தின் கவனம். பெரிய கூட்டத்தை கவனிக்கும் பரபரப்பில் நம் சொந்த பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு தனிப்பட்ட நேரத்தை நாம் ஒதுக்க மறந்தால் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பின் நம்மை ஒரு விருந்தாளியாகவே நினைக்கத் தொடங்கிவிடுவார்கள். இந்த சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க.